எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாகணபதியே போற்றி போற்றி, என் தாய் தந்தையரே போற்றி போற்றி, என் குருமார்களே போற்றி போற்றி. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போது 2023-24 ஆண்டிற்குரிய சனிப்பெயர்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் 8ஆம் இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். கடகராசி நண்பர்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக இந்த சனிப்பெயர்ச்சியானது சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டம சனி என்றாலே ஒரு பயம் இருக்கும், ஒரு கஷ்டங்களை சனி பகவான் கொடுப்பாரா என்று ஒரு அச்சம் இருக்கும். அந்த அச்சங்களை எல்லாம், எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாலும், எவ்வளோ அச்சங்களை கொடுத்தாலும், இந்த கடகராசி நண்பர்கள் அதையெல்லாம் எதிர்நோக்கி சமாளித்து வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய மனப்பக்குவங்களை கொண்டுள்ள கடகராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு பல நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு செய்து கொடுப்பார். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. திடகாத்திர மனமுள்ள கடகராசி நண்பர்கள், சனி பகவான் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுடைய ஆயுளை நல்லபடியான ஒரு தீர்க்க ஆயுளாகவோ, உங்களுடைய ஆயுளை எந்த ஒரு பங்கப்படுத்தாமலும் உங்களுடைய ஆயுளுக்கு பாதுகாப்பாக சனி பகவான் அமர்ந்து சனிப்பெயர்ச்சியை உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். எப்போதுமே வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் எப்போதுமே வருத்தப்படாமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்நோக்கி சமாளிக்கக்கூடிய எண்ணங்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதேபோல் அரசாங்கம், அரசு சார்ந்த சம்பந்தமான விஷயங்களில் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அரசு விஷயங்களிலே தங்களுடைய செயல்பாடுகளை கவனமாக செய்ய வேண்டும். அதேபோல் மன அமைதியை கெடுக்கும் செயல்களில் எப்பொழுதுமே கடகராசி நண்பர்கள் ஈடுபடக்கூடாது. இந்த சனிப்பெயர்ச்சியானது மன அமைதியை கெடுக்கும் வண்ணம் செயல்களில் ஈடுபடச் செய்வார். அதிலிருந்து தங்களுடைய மன அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயத்தில் எதிலுமே கலந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. கடகராசி நண்பர்கள் யாரிடமும் கடன் வாங்குவது என்பது இந்த காலகட்டத்திலே, இந்த சனிப்பெயர்ச்சியிலே கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே கடன் வாங்கினீர்கள் என்றால் அந்த கடன் நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத கடன்களாக உங்களுக்கு அமைந்துவிடும். அதனால் கடன் வாங்குவது சற்று கடகராசி நண்பர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அதேபோல் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். எங்கிருந்து பணம் வருகிறது என்றே உங்களுக்கு தெரியாது. திடீர் அதிர்ஷ்டத்தை இந்த சனிப்பெயர்ச்சியானது கடகராசி நண்பர்களுக்கு வழங்குவார். அதேபோல் தந்தை வழியின் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தை வழி சொத்துகளில் கொஞ்சம் கவனமாக விரயங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதை சரி செய்து கொள்ளுங்கள். தந்தை வழி சொத்துக்களை சரியாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அதேபோல் கடகராசி நண்பர்கள் வீட்டில் ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது நமக்கு பில்லி சூனியம் ஏதாவது செய்து வச்சுட்டார்களா, யாராவது நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு எண்ணங்களை தூண்டும். ஆனால் அப்படி ஒன்றும் எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் நமக்கு யாராவது பில்லி சூனியம் ஏதாவது செய்து விட்டார்களா என்ற எண்ணங்களை உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது அந்த எண்ணங்களை தூண்டும். அப்படி ஒன்றும் இருக்காது, கவலைப்படாதீர்கள். அதேபோல் ஆயுள் காப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் காப்பீடு அப்படின்ற அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு பணம் சேமித்து கொள்ளலாம். அல்லது ஆயுள் காப்பீடு என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தின் மூலம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அதேபோல் தன்னுடைய மனைவியை எப்பொழுதுமே
அவமதிக்காதீர்கள். அவர்களை நல்ல ஒரு மனநிலையிலோ, நல்லதொரு சந்தோஷமான ஒரு மனநிலையிலோ அவங்களை வைத்து கொள்ளுங்கள். மனைவியை அவமதித்தீர்களானால் உங்களுடைய இந்த அஷ்டம சனியானது சனி பகவான் உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்து விடுவார். அதனால் மனைவியை நல்ல ஒரு சந்தோஷமான நிலையிலேயே வைத்து கொள்ளுங்கள். உடன் பிறந்தோரிடம் நல்லதொரு இணக்கமாக பழகுங்கள். அவர்களிடம் வெறுப்பை காட்டாதீர்கள். உடன் பிறந்தோர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக நிற்பார்கள். அதேபோல் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யக்கூடிய கடகராசி நண்பர்கள் கவனமாக வண்டி வாகனங்களில் பயணம் செய்ய வேண்டும். புதிதாக வண்டி வாகனம் வாங்குபவர்கள் அதிலே கொஞ்சம் சற்று கவனமாக யோசித்து வண்டி வாகனங்களை வாங்குங்கள். புதிதாக எந்த ஒரு வாகனங்களையும் வாங்குவது என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியாக அமையாது. அதனால் அதை யோசித்து செய்ய வேண்டும். உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்லதொரு பலன்களையே கொடுப்பார். எந்த ஒரு காரியத்தை யோசித்து சரியாக முடிவெடுத்து அந்த காரியத்தில் ஈடுபட்டீர்களானால் உங்கள் கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும் வராது என்பது இந்த சனி பகவான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றார். அதேபோல் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது ஒரு யோசித்து கடன் கொடுக்க வேண்டும். சற்று கவனமாக கடன் கொடுக்க வேண்டும். அதேபோல் நீங்கள் கடன் வாங்குவதென்றாலும் யோசித்து கடன் வாங்க வேண்டும். தங்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல மட்டுமே கடன்களை வாங்குவது சிறப்பு. இல்லையென்றால் உங்கள் இந்த அஷ்டமச்சனியானது கடகராசிக்காரர்களை கடன்காரனாக ஆக்கிவிடும். அதேபோல் கடன் வாங்குவது கவனமாக கடன் வாங்க வேண்டும். அதேபோல் உங்களுக்கு பூர்வீக சொத்துகளில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. அதிலிருந்து வில்லங்கங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அந்த பூர்வீக சொத்துக்களை விரயம் செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதேபோல் உங்களுக்கு ஒரு கடகராசி நண்பர்களுக்கு மனைவிக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உடல் தேகத்தை சற்று பார்த்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இந்த சனி பயிற்சியானது மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியாகவே அமையும். பெண்களுடைய ஆயுள் பலமாகக்கூடிய காலகட்டம் இது. அதேபோல் கடகராசி நண்பர்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம், நிறைய மொழிகளை பேச வேண்டும், நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூடிய எண்ணங்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதேபோல் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் சற்று கவனம் அதிகமாக தேவை. ஆரம்ப கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஆரம்ப கல்வியிலே தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையாக உள்ளது. அதனால் ஆரம்ப கல்வி சற்று கவனமாக படிக்க வேண்டும். அதேபோல் பெண்களுக்கு பார்த்தீர்களானால் கண் சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த சனி பகவான் கொடுப்பார். அதனால் கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. கடகராசி நண்பர்கள் குடும்ப விஷயத்திலே சற்று அதிக கவனம் தேவை. குடும்பத்திலே ஒரு ஒற்றுமையின்மை, குடும்பத்திலே ஒரு குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் குடும்பத்தை சரியாக பார்த்து கொண்டு குடும்பத்தை சரியான முறையிலே நடத்தி கொள்ள வேண்டும். தன்னுடைய பேச்சிலே மிக அதிக கவனம் தேவை. யாரிடமும் வாக்கு கொடுப்பது என்பது இந்த சனி பயிற்சியானது கடகராசி நண்பர்களுக்கு சற்று பலம் குறைவாகவே உள்ளது. யாரிடமும் வாக்கு கொடுக்கக்கூடாது. வாக்கு கொடுத்தீர்களானால் அந்த வாக்கை தங்களால் நிறைவேற்றுவதற்கு ரொம்ப சற்று கடினமான சூழ்நிலை ஏற்படும். அதேபோல் இந்த அஷ்டமச்சனியானது உங்களுக்கு இந்த தெய்வத்தின் மீது இதற்கு முன்னர் கடவுள் வழிபாடு செய்யாதவர்கள், தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த அஷ்டமச்சனியானது கடகராசிக்காரர்களுக்கு தெய்வ நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சனி பயிற்சியாகவே அமையும். அதேபோல் கடகராசி நண்பர்கள் நிறைய கல்வி சார்ந்த வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலமாக அமையும். அதேபோல் கடகராசி நண்பர்கள் பணம் சம்பாதிப்பதிலேயே தனம் சேர்ப்பதிலேயும் பல முயற்சிகளை செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். கடகராசி நண்பர்களுக்கு ஒரு மன உறுதியை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக அமர்ந்திருக்கின்றார். குடும்ப உறவுகளிலேயே சற்று விரிசல்கள் ஏற்பட்டாலும் குடும்ப உறவுகளில்
சற்று கவனங்களை செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடகராசி நண்பர்கள், இந்த காலகட்டத்தில் பேச்சு என்பது சற்று மிருதுவான பேச்சாக இருக்க வேண்டும். கரடுமுரடாக பேசக்கூடாது. பேசுவதிலே கொஞ்சம் சற்று கவனமாக பேசுவது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கக்கூடும். அதேபோல் கடகராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் எதிர்பாராத யோகங்களை கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக அமைந்துள்ளார். நெருக்கமான உறவுகளிடம் சற்று கவனமாக பழக வேண்டும். நெருக்கமான உறவுகளிடமிருந்து தங்களுக்கு நிறைய ஒரு சிறு சிறு சிக்கல்களை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதேபோல் கடகராசி நண்பர்களுக்கு புதையல் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவான் 8ஆம் இடத்திலே அமர்ந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் திடீர் புதையல் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது. அதேபோல் யாரிடமும் விவாதம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். இந்த கடகராசி நண்பர்கள் யாரிடமும் விவாதம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். அதேபோல் பத்திரங்கள் பதிவு செய்தல், ஒரு இடம் வாங்குதல், இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டாளிகள் மூலம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இதிலெல்லாம் கடகராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக நோய் அப்படின்றக்கூடிய நீண்ட நாட்களாக குணமடையாத நோய் தற்சமயம் இந்த சனிப்பெயர்ச்சியானது நோய்களை குணப்படுத்தக்கூடிய சனி பகவானாக அமர்ந்திருக்கின்றார். அதேபோல் இந்த கடகராசி நண்பர்கள் எப்பொழுதுமே இறை வழிபாடோடு பயணம் செய்தால் அவர்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையும். இந்த கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னால் ஆன்மீக பயணம் இதெல்லாம் செய்வது ரொம்ப சிறப்பு. அதேபோல் கடகராசி நண்பர்கள் சித்தர்கள் வழிபாடு செய்தீர்களானால் உங்களுடைய இந்த சனிப்பெயர்ச்சியானது அஷ்டம சனியானது ஒரு நல்லதொரு பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும். அடிக்கடி சித்தர்களுடைய ஜீவசமாதி செல்லுங்கள், சித்தருடைய வழிபாடு செய்யுங்கள். சித்தர்கள் உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். இறை வழிபாடே இந்த அஷ்டமச்சனிக்கு மிக சரியான தீர்வாக அமையும். அஷ்டமச்சனி என்று கடகராசியர் பயப்பட வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் உங்களுக்கு வாரி வழங்குவார். அதற்கு முழுவதுமாக உங்களுடைய கவனங்கள் சித்தருடைய ஜீவசமாதியிலே இருக்க வேண்டும். கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு, ஆன்மீக பயணம் இதையெல்லாம் அதிக கவனம் செலுத்துங்கள். மனதை அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு சிந்தனையை செயல்படுங்கள். சனி பகவான் இந்த அஷ்டமச்சனி என்றாலே அந்த நேர்மை என்பது சனி பகவானுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம். எதிலையுமே நேர்மையாகவும் தன்னுடைய கடமையை தவறாமலும் செய்தீர்களானால் இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு ஒரு நல்லதொரு பலனை கொடுப்பார் என்பதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். எல்லாம் சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள். சித்தர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாம் நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்குவார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.